நம்ம பூஜை பாத்திரம்லாம் வந்து விளக்கி சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு வந்து விளக்கேற்றுறதுக்கே பூஜை ரூமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜார்லாம் சமையலுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு நாளைக்கே வந்து ஒரு 2-3 டைம் ஆகுது நம்ம வந்து மிக்ஸி ஜாரை வந்து கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா சட்னி மசாலா இதெல்லாம் வந்து நமக்கு டெய்லி வந்து அரைக்கிறதுனால அந்த மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா நாள் போக்கில் வந்து நம்ம வந்து கழுவும் போது வந்து உள் சைடு அது மட்டும்தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி கழுவோம். அடி சைடு வந்து அந்தளவு வந்து நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் இல்லையா. அதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் பாருங்கள். ஒரு நொடிப்பொழுதுலேயே ஈஸியாக வந்து இதை வந்து சரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வீட்டு மிக்சிலாம் பார்த்திங்கன்னா அடியில் பார்க்கவே முடியாது, அழுக்கு படிஞ்சு போயிருக்கும். அந்த மிக்சியும் நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேக்கிங் சோடா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அடி ஜாரில் அந்த மாதிரி வந்து கொட்டி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்த உடனே நல்லா அப்படியே வந்து பொங்கி வரும். அப்படியே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடக்கூடாது. இது அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. அது அப்படியே வந்து ஓரமாக நம்ம தள்ளி வச்சிடலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து தேய்ச்சி நல்லா எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் தேய்க்கவே நிறைய அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். அந்த பேக்கிங் சோடா வினிகர் இது ரெண்டும் வந்து கலந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினதுனால நல்லா வந்து நமக்கு அழுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நம்ம கையை வச்சு டேரெக்டாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. மற்றபடி வேறு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்தளவு வந்து க்ளீன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த இடுக்குகள்லாம் இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகும். நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி வந்து நம்ம அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து மிக்ஸி ஜார் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். அதே டைமில் நமக்கு மிக்ஸி ஜாரும் கொஞ்சம் லைஃப் வரும். நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து மிக்ஸி வந்து சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி வந்து டீப் க்ளீனிங் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மிக்ஸி பார்க்குறதுக்கும் நல்லா புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே டைமில் நம்ம வந்து அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அது கூட நம்ம வந்து அதை எந்த பொருளும் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னாவும் அந்தளவு வந்து நமக்கு திருப்திப்படாது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே வந்து கோல்கேட் பேஸ்ட் தான் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். பூஜை ரூமில் எல்லா பொருளுமே நல்லா சுத்தமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த பிளேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து எண்ணெய் வழிஞ்சு போயிட்டு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே வச்சு நம்ம விளக்கு ஏற்றாமல் நல்லா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு செகண்ட்லேயே வந்து நல்லா பளிச்சுன்னு பண்ணிடலாம். நம்ம அதுக்கு ஒரு 1/2 லெமன் கொஞ்சமாக வந்து ஒயிட் கலர் கோல்கேட் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளேட் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு அந்த பொட்டு எல்லாமே வச்சுருப்போம். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கு லெமன் கூட கோல்கேட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு நல்லா வந்து நம்ம விளக்கும் போது நல்லா பளிச்சு ஆகிடும். இதுக்காக வந்து புளி லிக்யூடு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே வந்து நம்ம அழகாக வந்து விளக்கி எடுத்துடலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சஃபீனா போட்டு கூட நம்ம தூவிக்கலாம். சஃபீனா போட்டு தூவும் போது இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். டக்குன்னு வந்து இதுக்காக வந்து நம்ம வந்து அப்படியே சேர்த்து வச்சது நம்ம பூஜை சாமான் விளக்கும் போது தான் இதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம எண்ணெய் வழிஞ்சதோடு நம்ம விளக்கேற்றாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வந்து டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பிளேட் பார்த்ததுக்கும் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாஷ் பேஷனில் தான் அந்த சிங்கில் வந்து அழகாக வந்து கொட்டி விட்டுறப்படும். இதை எதுக்காக கொட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நம்ம எப்படி தான் வந்து வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணி வச்சாலுமே அங்கங்கே வந்து குட்டி குட்டி பூச்சி கரப்பான் இதெல்லாம் வந்து அதிகமாக தொந்தரவு கொடுக்கும் இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஹார்பிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த சென்டர் பிளேஸில் மட்டும் வந்து இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சு நல்ல தண்ணியை வந்து இது கூட வந்து நல்லா சேர்த்து விட்டுடலாம். இந்த மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த குட்டி குட்டி பூச்சி அந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதே டைமில் வந்து அதிகமான கரப்பாம்பூச்சி உருவாகிறதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றி விட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு பிளேட் இருக்கு இல்லையா, அதை அழகாக வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஒரு கிளாத்து அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் கூட வச்சு நம்ம வந்து அப்படியே வந்து அது உள்ளே போட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.